ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிஎம்ஏ இன்டரோடைய முக்கியமாக படிக்க வேண்டிய டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துட்டாலே நீங்கள் அதில் எல்லாமே தான் படிக்கணும். ஒரு பேஜோ ஒரு யூனிட்டோ இல்லை ஒரு லெசனே விடாமல் நீங்கள் எல்லாத்தையுமே தான் படிக்கணும். அதுதான் முக்கியமே. ஸோ நான் எதுக்கு இதுக்கான வீடியோ நான் போடுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதுலலாம் கன்ஃபார்மாக கொஷின் கேட்பாங்க அதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் போடுறேன். பட் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகும்போதும் உங்களுக்கு வந்து சிஎம்ஏ சிலபஸில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தேவை. அதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தான் இருக்குமே. ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் புக்கு ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். அண்டு மனப்பாடம் பண்ணாதீங்க. புரிஞ்சுட்டு படிக்கிறதுனால உங்களுக்கு லைஃப் லாங் எப்பயுமே வந்துட்டு மெமரியாக இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் லா அண்ட் எத்திக்ஸில் இருக்கிற எல்லாமே இது கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் தான். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ் ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் இல்லாமல் கொஷின் பேப்பரே உங்களுக்கு வராது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். எல்லா கொஷின் பேப்பர்லையுமே பிஆர்எஸ் ரெட்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்டிருப்பாங்க. அது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கன்ஃபார்மாக வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து லா அண்ட் எத்திக்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் வந்து கம்பல்சரியாக கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான். அண்ட் இன்னும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து எல்லாமே தான் படிக்கணும். நான் எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம ஃபுல்லாக படிக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ வந்து இவ்வளோ தானே இருக்குது படிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும். அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு. அண்ட் இதில் நிறைய மார்க்கும் ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட்டும் கூட இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டிஸ்பிளேல ஸ்க்ரீனில் காமிச்சா மாதிரி இதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னா, டைரக்டில் வந்துட்டு 5 வேர்ட்ஸ் வந்துட்டு நல்லா உங்களுக்கு வந்துட்டு தெரியணும். எப்படி கேட்டாலும் உங்கள் சம் போடுற அளவுக்கு உங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கணும் டைரக்டில். இன்டைரக்டில் வந்து ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியம். ரெண்டுத்துக்குமே பாதி 50% கேட்பாங்க, 50% இது கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே தரவாக இருக்கணும். இதெல்லாம் முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். சொல்லப்போனால் மற்ற சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது டைரக்டும் இன்டைரக்டும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு. அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அண்ட் இந்த ஃபார்முலாஸில் நீங்கள் மக்கப் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் ஏன் வந்துச்சு, எதுக்காக அந்த ஃபார்முலா வந்துட்டு வந்திருக்கு, எதுக்காக இந்த நம்பர்லாம் போடுறாங்க, எதுக்காக இந்த ஃபார்முலா வந்து உருவாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரி அந்த இன்டீப் தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு லைஃப் லாங் மறக்காமல் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போகும்போது கூட அந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ஸ், எந்த ஒரு சப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு எந்த ஒரு ஃபார்முலாஸையும் மக்கப் பண்ணி படிக்காதீங்க. இது எதனால் வந்துச்சு, எதுக்காக அந்த ஃபார்முலா வந்து கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீ அந்த காஸ்ட் அக்கௌண்டிங் சம்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் கூட உங்களுக்கு ஃபார்முலா வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக சம் போட்டுடலாம். ஸோ இதுதான் காஸ்ட் அக்கௌண்டிங். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக், இதெல்லாம் மறக்காமல் படிச்சுக்கோங்க. அண்டு ஃபார்முலாஸை மக்கப் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களால் வந்து அந்தளவுக்கு வந்துட்டு சம்ஸ் வந்து போட முடியாது, சம்ஸ் புரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார்முலாஸை வந்துட்டு மக்கப் பண்ணாதீங்க. இட் வில் டேக் டைம். நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்க டைம் எடுக்கும். பட் இது புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதணும், மக்கப் பண்ணி நம்ம படிக்கணும் ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ மக்கப் பண்ணாமல் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அடிஷ்னல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட், டாக்ஸேஷன், இதுக்கெலாம் டெய்லியும் டிஃப்ரெண்ட் சம்ஸ் போட்டு பார்த்தா தான் தெரியுமே நம்மளுக்கு வந்து இது எப்படி வந்துட்டு சால்வ் பண்ண முடியும், ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லா அண்ட் எத்திக்ஸ்க்கு நோட்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்க ஒரு சைடில் ஒரு நோட் வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் நீங்களே எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக படித்ததை மறுநாள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், இல்லை அன்றைக்கே கூட ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அண்டு சிஎம்ஏ மெட்டீரியல் வந்துட்டு யூஸ் பண்ணி கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் பேப்பர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. வெப்சைட்லேயே நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ ஆக்சஸ், நிறைய நோட்ஸு மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.